சகோதரன். அல்லேலூயா. யூதாவின் புஸ்தகத்துல தேவனாகிய கர்த்தர் இந்த வேதாகம் முழுவதையும் அங்க எழுதி வச்சிருக்கிறார். யூதா, நீ எப்படி இருக்கணும், விசுவாசத்தை எப்படி காட்டணும், நீ நம்பிக்கையில எப்படி இருக்கணும், நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி போனார்கள் என்று சொல்லி, நீ விசுவாசித்தா தேவனோடு சஞ்சரித்தா நீ கடைசி காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவ என்பதை தேவன் விரிவாக இங்க யூதாவுக்கு வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியின் மூலமா இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் வாசித்து நீங்கள் நன்றாக அங்க தேவ தூதனாக இருந்தாலும் பிசாசு எதிரியாக என்ன பண்ணக்கூடாதான், தர்க்கம் எதிரியாலே தர்க்கம் பண்ணக்கூடாது என்று இங்க வலியுறுத்தப்படுகிறது. அல்லேலூயா. நாம எதிரியாலை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதான், தர்க்கம் பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தேவனோடு சஞ்சரிக்கும் போது இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, தேவ ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக இந்த நாளிலே தேவ பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தியிலே கடந்த வருடத்துல நான் ஐயா நீங்க முதல் வாரத்துல வாங்க நான் சொல்லியிருந்தேன். இல்ல பாஸ்டர்யா, முதல் வாரத்துல என்னால வர முடியாது, ரெண்டாவது வாரத்துல என்ன பண்றேன் நானே வரேன்னு சொல்லியிருந்தேன். அல்லேலூயா. அந்த இரண்டாவது வாரம் அதனால நம்ம கேட்டுக்கொண்ட பேர்ல ஆவியானவர் அந்த தாசரை கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்திருக்கிற நோக்கம் உங்களுக்காக ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுக்கும்படியாக, அதை நீங்கள் பின்பற்றி நடக்கும்படியான ஒரு செயலை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை நம் மத்தியில் செய்வார். அல்லேலூயா. 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 தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு இடைப்படும்படியாக இன்றைய நாளிலே தேவன் கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தைகளை அருமை தாசர் மூலமாக இன்றைக்கு நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதை உருவாக்கி கொண்டு அதன்படி நீங்கள் நடக்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. 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 பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இங்க ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம வாசித்து 20வது வசனத்தை மட்டும் அந்த யூதாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும்படியாக, நீங்களோ பிரியமானவர்களே மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமென். உங்களை நீங்க உறுதிப்படுத்திக்கணும். நீங்கள் பிரியமானவர்கள், தேவனுக்கு முன்பாக பிரியமானவர்கள். நீங்கள் பிரியமானவர்களா இருக்கிறதுனாலதான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், தன் ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. தன் ரத்தத்தை சிந்தின கடைசி சொட்டு ரத்தம் வர சிந்தி உங்களுக்கு எடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் உங்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்திக்கணும். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல உறுதிப்படுத்திக் கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய எல்லா இக்கட்டிலும் எல்லா பிரச்சனைகளிலும் தேவன் பங்கு பெற்று உங்களுக்கு விடுதலையும் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலையும் உண்டு பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மத்தியில் அருமதாசன் ஐசக் மூர்த்தி ஐயா அவர்கள் தமிழ்நாடு தலைவர். அல்லேலூயா. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கும்படியா, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா இன்று அவர் நமக்காக கொண்டு வந்திருக்கிற தேவ வார்த்தையை நீங்கள் கேட்டு அதை ருசி பார்க்கும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கரங்களை தட்டி ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரும் மரணச்சிதமாக இருக்கிற
இயேசு கிறிஸ்துவின் விலையேறிய நாமத்தினாலே மனமகிழ்ச்சி ஓய்வு நாளுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இன்றைக்கு கர்த்தர் எந்த நோக்கங்களோடு வந்திருக்கிறோம் அந்த நோக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றி அனுப்புகிறார். விசுவாசிக்கிறீங்க? ஆமா, சத்தமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்ததுக்கு முதல் சீக்கிரம் முடிச்சுட்டு போனார். மணி தற்பொழுது 10:46 நம்ம 11 மணிக்கெல்லாம் முடித்து விடலாம், பயப்படாதீங்க. எத்தனை மணிக்கு முடிக்க போறோம் இன்னைக்கு? 11:00. கர்த்தர் இன்றைக்கு என்ன வார்த்தைகள் இன்னொரு சபையில பேசிவிட்டு நான் ஓடி வருகிறேன். அது மாத்திரமல்ல 8 மணிக்கெல்லாம் நான் இந்த படப்பைக்கு வந்து விட்டது மாத்திரமல்ல கரெக்டா 1 மணி நேரம் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. நடு ரோட்ல வண்டி கவிழ்ந்து விட்டது, லாரி கவிழ்ந்து நின்று கொண்டிருந்தது. நான் 2 கிலோமீட்டர் நான் பைபிளை மட்டும் எடுத்து நடந்து வந்துட்டே பார்த்தா இந்த ஊர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் உள்ள வந்து அங்கே போய் நடந்து அப்படியே வந்து டூவீலர் வந்து ஏற்றி போயிட்டா புத்தகம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்பதான் என் டிரைவரே வந்துருக்கிறான். ஆண்டவர் நம்ம எந்த நேரத்துக்கு கொண்டு வரணுமோ அந்த நேரத்துக்கு கண்டிப்பா கரெக்டா கொண்டு வரணும். லேட்டா வந்த மட்டும் அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரம் வந்த அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியாக நடத்துவார். இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தர் நம்மை ஜீவனை கொடுத்து நல்ல சுகம், 12 நாள் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல கிருபை கொடுத்து நம்மை நடத்தி வந்ததுக்காக முதலாவது அவருக்கு நம்ம எல்லாம் நன்றி சொல்லணும். யாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டேன். அல்லேலூயா. நீங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? புத்தாண்டு வாழ்த்துக்கள். பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கீங்க. இந்த வருஷம் ஃபுல்லா ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லா ஆசீர்வாதமா இருக்கும். உனக்கு இல்லைன்னா கூட என் பாட்டு நகரெல்லாம் கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சும்மா அந்த வாயில சொன்னது மட்டும் சொல்றீங்க. என்கிட்ட இருக்கிறத கொடுக்க நான் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. சரிங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான நம்ம ஊழியக்காரரை குறித்து நான் சொல்லணும். நல்ல ஒரு உற்சாகமான ஒரு ஊழியக்காரர், என்றும் இளமையாக இருக்கக்கூடியவர். அல்லேலூயா. ஒரு வாலிபம் போல ஓடுவார், ஓடியாடுவார். அது மாத்திரமல்ல, அவர் என்னோடு பேசும்போது சொன்னார், ஐயா என்னுடைய சபைக்கு நீங்க எப்போ வரீங்க? எனக்கு இந்த வருஷத்துல வருகிற ஜூன் மாதம் வரைக்கும் முடிஞ்சு, குட் ஃப்ரைடே வரைக்கும் முடிஞ்சு, அடுத்த கிறிஸ்துமஸ் முடிஞ்சு, நியூ இயர் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் கூட இல்ல. 6 மாசத்துக்கு முன்னாடி ஐயா செகண்ட் வீக் புக் பண்ணார். அப்போ தேவன் இந்த ஒன்றுமே இல்ல மண்ணுன்னு நினைக்கிற எண்ணையும் கர்த்தர் ஏதோ ஒரு வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தினார். இந்த வருஷத்துல 2வது வாரம் சபைக்கு வரணும் கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வந்த ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கங்களை கர்த்தர் இன்றைக்கு திட்டமாய் தீர்க்கமாய் மத்தியில பேச போகிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் இருதயத்துல பேச மாட்டேன். நான் எதற்கு இந்த சபைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறேன், என் இருதயத்தை ஒரு நினைச்சு வந்தேன். அந்த காரியம் இன்னைக்கு நிறைவேற்றி நான் போறேன். ஒரு ஆசீர்வாதமா முடிஞ்சு நான் போனோம் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்து மட்டும் தான் வாசம் வரப்போகுது. அல்லேலூயா. அவர் மட்டும் தான் என்னை அழைச்சாரு. ஆனா பக்கத்து சபைக்காரர் சீக்கிரமா சபை வச்சுதான் முதல்ல நான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அவர் 2 பேரும் நண்பர் இருந்ததுனால அவர் கண்டிப்பா என்ன பண்ணிட்டாரு, நீங்க எங்க சபைக்கு வந்துட்டு தான் என் சபைக்கு வராம நீங்க போக கூடாதுன்னு கர்ணா போராட்டம் நடத்திட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க யாரும் ஒருவரும் விசுவாசிக்கிற மாதிரி தெரியல. அல்லேலூயா. ஐயாவுக்கு என்னுடைய முதலாவது இந்த வருஷத்துல முதல்ல வந்திருக்கிறோம். அதனால நான் ஒரு சின்ன சாதியை போட்டுட்டு அப்புறமா நான் செய்திக்கு போயிடுறேன். வாங்க எல்லாம் கையில தட்டுவோம். விநாயகருக்கு வரணும். சச்சி சபைக்கு மட்டும் கதைக்கு மட்டும் கிடையாது, விநாயகருக்கு இந்த வருஷத்துல 2வது பண்ண போறீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஊழியங்களை இன்னும் அநேக
ஆத்துமாக்களை கொடுத்து இந்த பகுதியை எடுத்துக்காட்டாக பயன்படுத்தலாம். யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்கிறார்களோ அவரை கர்த்தர் பரிசீலித்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை இந்த வருஷத்துல எப்படி நடத்த போறாராம். இன்றைக்கு முதலாவது வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன்னுடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி உன்னுடைய எலும்புகளெல்லாம் நினைவுகளாக்கி. இந்த சபைக்கு பேர் என்ன? ஆமா, உனக்கு என்ன பண்ண போறாங்க இந்த வருஷத்துல? உன்னை வற்றாத நீரூற்றை போலவும் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் உன்னில் இருக்கிற எல்லா நீரூற்று இனி வற்றவே போறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருக்க போகிறாய். நீரூற்று வற்றவே போறதுன்னா எப்படி இருக்கணும்? நீ இருக்கிறது இந்த மேகஸ்தம்பம். மேகஸ்தம்பம் என்று சொன்னால் மலைகளை வர்த்திக்க பண்ணுகிற இடம், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடம். எனக்கு ஒரு நாளும் காணான் போகிற வரைக்கும் மன்னா நின்று போவது இல்லை. வாழ்க்கையில எதெல்லாம் தடைபட்டு இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். வெளிப்படுத்துற 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லுகிறார், Behold, I made all new things. Hallelujah. நான் சகலத்தையும் புதிதாக போகிறேன். கை தட்டு பாப்பா. ஆண்டவரே, வாழ்க்கையில சகலத்தையும் நீங்க புதிதாக போறீங்க. என் கணவர் என் மனைவியை தவிர எல்லாம் எனக்கு புதுசா வர போகுது. ஆமென். ஹalleluya. நீங்க கணவன் மனைவி சேர்த்து கேட்காதீங்க. ஹalleluya. என் மனைவி என் கணவன் ரெண்டு பேரை தவிர மீதி எல்லாம் எனக்கு புதுசா வர போகுது. ஹalleluya. பக்தருக்கு தன்னுடைய மனைவி யோபு என்பவர் ஒரு பெரிய ராஜா, அவர் பெரிய செல்வ சீமாந்தன். அவர் தன்னுடைய வாழ்க்கையில வசதியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது பிசாசு போய் அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், அழகா செழிப்பா இருக்கிறான், ரொம்ப ராஜாவா இருக்கிறான், ஆனா இந்த நன்மையில இவனுக்குள்ளதான் எடுத்து பாரு, உன்னை தூசிப்பாயா அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் எப்படிப்பட்டவன் என்று யாருக்கு தெரியும்? இருந்தாலும் இல்லைனாலும் என்னை ஒரே முறை என்னை நோக்கி எந்நேரம் கூப்பிடுகிறவன் ஒருவன், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன். யாருக்கு சொன்னார் ஆண்டவரே? பிசாசுகிட்ட சொல்லுகிறார். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் உத்தமன், சன்மார்க்கன், எந்த சூழ்நிலை என்னை விட்டு விலகாதபடி என்னை நோக்கி கூப்பிடுவாங்க. இருந்தாலும் இல்லைனாலும் கூப்பிடுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, எல்லாவற்றையும் இழந்துட்டான். தான் மனைவி சொல்றா, ஜீவனை விடியா, தேவனை தூசித்து ஜீவனை விடு. பைத்தியக்காரி போல பேசுகிறார். நன்மை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை ஏன் நாம் அனுபவிக்க கூடாது? ஆனால் இதே மனைவியை கொண்டுதான் கர்த்தர் பிடித்து என்ன கொடுத்தாரு? 10 பிள்ளைகளை பெற்றெடுப்பார். கர்த்தர் சொல்றாரு, மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் உன்னை அதிசயங்களை நான் காண பண்ண போகிறேன். 2025ஆம் ஆண்டு வந்திருக்கிறவங்களை பார்த்து, கொடுத்த ஜீவனை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு இருக்கிறார், ஆனால் உங்களுடைய அதிசயங்களை நான் காண பண்ண போகிறேன். ஹalleluya. நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, அதெல்லாம் நடக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காதெல்லாம் வாழ்க்கையில வர போகிறது. நீங்க எதை எதிர்பார்த்து அவங்களுடைய எல்லா கர்த்தர் இந்த வருஷத்தை நடத்த போறார். விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஒரு வசனம் சொல்லுகிறது, மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவருடைய தடைகளை நீக்கி
அல்லேலூயா. உன்னதப்பட்ட 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது. உன்னதப்பட்ட 4:12 நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் உன்னத பாட்டு எத்தனை வாசிக்குமா குழந்தை வச்சிருக்க வாசிக்கும்ல. என் சகோதரியே என் மணவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டம். எப்படிப்பட்ட தோட்டம்? நீ அடைக்கப்பட்ட தோட்டம். என் புறாவே என் உத்தமையே ஒவ்வொருடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட தோட்டத்தை கர்த்தர் இன்றைக்கு உடைத்து எறிய போகிறார். அதுதான் சொல்றார் 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. உனக்கு என்ன தடை வரும்போது அது முன்னால போய் அந்த தடையை நீக்கி அதை சுத்திகரித்து உன்னை நடத்த போகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல பாருங்க, முதலாவது கிரியேஷன். உலகத்தை கர்த்தர் உண்டாக்கினார். பின்பு மனிதனெல்லாம் உண்டாக்கினார். உண்டாக்கி ஃபால் ஆஃப் மேன், மனிதன் விழுந்து போயிட்டான். எங்க விழுந்துட்டான்? இறைவன் 28:13 வாசிக்க சொல்றாரு. ஒரு தோட்டத்தை உண்டாக்கி முதலாவது அங்கே ஒரு தேவ தூதனை அவர் உண்டாக்கினார். அந்த தேவ தூதன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய் விழுந்து போயிட்டான். அவன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டான். பின்பு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, ஆதாம் என்பவனுக்காக ஏதேன் என்கிற தோட்டத்தை உண்டாக்கி அதில் எல்லாவற்றையும் உருவாக்கி அதை பண்படுத்துவதற்காக ஆதாமை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். வைத்து ஆதாமோடு அவர் உறவாடுகிறார். ஆதாமே, நம்ம இப்படிலாம் வாழ போறோம், இப்படிலாம் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போச்சு, என் வார்த்தைக்கு செல்வழிப்பேரானால் உன்னை நான் நிறுத்தமா நான் நடத்துவேன். ஆண்டவருக்கு அவனுக்கு உடன்படிக்கை ஏற்பட்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். பேசிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த தோட்டத்துல அநேக கனிகள் உண்டு, அந்த கனிகளில இந்த கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது, நீ எல்லாம் சாப்பிடுவான்னு சொன்னவனா உடனே சொன்னவன் அந்த கனி மேல தான் ஞாபகம். பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு திடீர்னு போனாலும் இந்த சூட்கேஸ் வச்சுக்கோங்க, இந்த திருப்பி பிரிச்சு மட்டும் பாத்துறாங்க. நான் வர வரைக்கும் இதை பாத்துறேன்னா நம்மளுடைய எண்ணங்கள் என்ன இருக்கும்? ஐயோ அதுக்குள்ள என்ன இருக்குமோ என்ன இருக்குமோ என்ன இருக்குமோ. மனிதனுடைய ஸ்வபாவம். ஆண்டவரோட அந்த இரவு வரைக்கும் பேசணும். அந்த ஆதாம், நாளைக்கு நான் வந்தவனை பார்க்கிறப்பா, நைட்டு தங்கியிருப்பா. ஆதாமோடு பேசிக் கொண்டிருந்த ஆண்டவர் மறுநாளிலே ஆதாமை கூப்பிடுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை சொல்லுகிறார், ஆதாமே நீ எங்கப்பா இருக்கிற? தோட்டத்திலே உன்னுடைய சத்தத்தை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன், நீயும் நானும் கட்சியிலும் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனா இந்த தோட்டத்தில் உடைய சத்தத்தை கேட்க முடியலையே. இன்றைக்கு 2வது வாரத்தில் வந்திருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், போன வாரம் ராபோஜன் எடுக்கிறதுக்கு அல்லது நியூ பந்திக்கு வந்த அநேக ஆதாமை காணவில்லை. அவர்கள் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களை குறித்து விசாரிக்க வேண்டும். ஏன் சகோதரியே, இன்றைக்கு ஓய்வு நாள் ஆராதனை உண்டு அல்லவா? இந்த ஆராதனை நீ பங்கு கொள்ள வேண்டுமே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதே, ஏன் சபைக்கு வரவில்லை என்று எத்தனை பேர் விசாரிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆத்துமாவை கூட்டுகிறீர்கள்? இந்த சபையிலே அநேக சேர்கள் காலியாக இருக்க காரணம் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தது, 9 மணி வந்தது, ஒரு துதி பாடல், ஒரு ஜெபம், அவ்வளவுதான், ஒரு மெசேஜ், வீட்டுக்கு போயிருக்கு. ஆண்டவர் உன்னுடைய சத்தத்தை கேட்க அவர் விரும்புவது. ஆதாம் அங்கே தனிமையாக்கப்பட்டு ஆண்டவர் அவனுக்கு தனிமையில் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு என்ன வேண்டும்னாரு? ஏற்ற துணையை உண்டாக்குனாரு. உண்டாக்குன பம்பு தான் பழத்தை கழிச்சு கொடுத்துச்சு. ஏயா நான் சாப்பிட்டேன், சூப்பரா இருந்தது, நீயா சாப்பிட்டான். ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே எங்க பாருங்க என்னோடு பேசிக் கொண்டிருந்தாயே. சொல்லுகிறான் 10ஆம் வசனத்துல, ஆண்டவரே நான் உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஏன் பயந்தாய்? நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் நிர்வாணியாய் இருக்க காரணம் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நடப்பதுதான். நம்மிலே பல பாவங்கள் நமக்குள்ள இருப்பதினால் தேவனை சரியா இருந்து பண்ண முடியல. எத்தனை பேர் இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு ஏதோ என்பது தேவ சமூகம் என்று பயம்
நான் பயத்தோடு ஆராதி. எப்படிப்பட்ட தெய்வம்? மகா பயங்கரம். அவர் சொன்னா இந்த உலகமே ரெண்டா போயிட்டு புதிய வானத்தை உண்டாக்கிடுவார். இப்படிப்பட்ட தெய்வம். அவர் ஆதாமை உண்டாக்கி தோட்டத்திலே உண்டாக்கினார். அவனை அங்கிருந்து என்ன பண்ணிட்டான்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனால தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டான், கிழக்கு தேசத்துக்கு அனுப்பப்பட்டான். பின்பு இந்த மனிதர்களை ரட்சிக்க வேண்டும் என்று பிதாவின் சித்தத்தின்படி இயேசு இந்த உலகத்துக்கு வருகிறார். வந்து கேதுரோன் என்கிற ஆற்றின் வழியாக கடந்து கெட்செமனே என்கிற தோட்டத்தில் போய் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, நான் இந்த ஜனத்துக்காக மீட்பை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். முதலாவது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடட்டும் என்று சொல்லி வேதத்துல ஒரு வசனத்துல சொல்றாரு. அவர் சொல்லுபடி சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் கூடட்டும் சொல்றேன். அவர் எந்த தோட்டத்துல ஜெபம் பண்ணாரு? கெட்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணார். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறார். உனக்கு ஒப்பு கொடுத்து தான் உன்னை அழைச்சேன். அந்த தோட்டத்திலே அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது. பின்பு அவர் சிலுவையிலே அறையப்பட்டு யோவான் 19:41 படி கல்லறை என்கிற தோட்டத்தில் வைக்கப்பட்டார். அந்த தோட்டத்தில் வச்ச ஆண்டவர் 3ஆம் நாள் அவர் உயிரோடு இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் முதலாம் ஆதாமாகிய அந்த ஆதாம் செய்த தவறை, ஒரு தோட்டத்திலே ஏற்பட்ட தோல்வியை கர்த்தர் ஒரு தோட்டத்திலே வச்சுக்கிறார். தோட்டத்துல நீ எங்க தோத்து போய் நிக்கிறையோ அதே இடத்துல உன்னை வச்சு கடற்கரை பண்ணுகிற தேவன். விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற எல்லாத்தையும் தேவ சமூகத்திலே ஊற்றும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அடைக்கப்பட்ட தோட்டம். என்ன தோட்டம்? நீ அடைக்கப்பட்ட தோட்டமா? உனக்கு முன்பாக இருக்கிற கல்லை நீ நீக்கி போடணும். பாருங்க, முன்னாடி எந்த கல் இருக்கிறதோ அங்கே 4 நாட்களாக மரித்த லாசரு உள்ளே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வருகிறார். மத்த உடனே சொல்றாரு, கல்லை, நம்மள இருக்கிற கல்லை நீ எப்ப நீக்கிறியோ அப்பதான் நீ அற்புதத்தை காண முடியும். யாரெல்லாம் நம்ம இருக்கிற கல் என்ன? நம்ம இருக்கிறது என்ன? எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஒண்ணுதான் நினைக்கிறோம். இங்க வந்து நான் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், நான் பெரிய வேலை செய்யறேன், எனக்கு வசதியா இருக்குது அப்படின்னு நினைச்ச நீ பாதா, நீ கீழே தள்ளப்படுவ. நீ ஒண்ணுமே இல்லை உட்கார மண்ணு. சொல்லுங்க, அப்படி காலத்தின் கிரி நீ சொல்ல ஆகும். நீ கட்டளை உன்னுடைய காலத்தின் கிரியை நான் இருக்கணும் ஆண்டவரே. நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருக்க வேண்டுமானால், என் வாழ்க்கையிலே என்னுடைய எலும்புகள் எல்லாம் இடமுள்ளதாக வேண்டுமானால், நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால், நான் எகிப்து தேசத்திலே இருந்து புறப்பட்ட நாள் முதல் என்னை அதிசயங்களை நான் காண பண்ண வேண்டுமானால், இந்த வருஷத்துல நான் அடைக்கப்பட்டிருக்கிற எனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் என்ன இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நான் நீக்கி போடும் பொழுது எனக்கு ஆசீர்வாதம். 75 வயது இருக்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாமே, நீ புறப்படும். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியாகமத்தில் சொல்றாரு. 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீர் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. என்ன அழகான வசனம் பாருங்க. குழந்தையே இல்ல 75 வருஷமா. அவனை பார்த்து சொல்றாரு, நீ கழவா, உனக்கு குழந்தை கொடுக்க போறேன். அந்த குழந்தை மூலமா உனக்கு 1000 லட்சம் பிள்ளைகள் பிறக்க போகுதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கணும்னா நீ என்ன பண்ணணுமா? ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது என்ன விடணுமா? உன் தேசத்தை நீ விட வேண்டும், உன் இனத்தை நீ விட வேண்டும், உன் ஜனத்தை நீ விட வேண்டும். அப்ப நீ புறப்பட்டு இதெல்லாம் விட்டுட்டு நீ புறப்படணும். எத்தனை பேர்
உன் தேசத்தை நீ விடு. உன் தேசத்தை விடுவீங்களா? உன் தேசம்னா என்ன? உன் இனம்னா என்ன? உன் ஜனம்னா என்ன? இப்ப நீங்க இருக்கிறீங்க கல்யாணம் ஆனவங்க. எத்தனை பேர் கல்யாணம் ஆனவங்க? ஆனவங்க. உன் தகப்பன் விட்டு விடுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் உன் அம்மா விட்டு விட்டுட்டு வந்துருக்கீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கல்யாணம் ஆகி இது வரைக்கும் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன், எங்க வீட்டுக்கார வீட்டுக்கு வந்தாங்க, எங்க வீட்டுக்காரனா எனக்கு உயிர், நான் எங்க அம்மா வீட்டுக்கு பார்த்தேன் சும்மா ஏதாவது ஒரு விசேஷம் போய் கூட இல்லை. எத்தனை பேர் பாருங்க, 2 பேர் சொல்றாங்களே, அல்லே 3 பேர் சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. போன வாரம் இப்படி தான் ஒரு அம்மா கை தூக்கிச்சு. என்னம்மா அம்மா வீட்டை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னியாம்மா? இல்லையா, 1 வருஷம் போனேன், அதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கே நான் போறேன் இல்லையா? எப்படிமா அது முடியும்? 1 வருஷம் கழிச்சு எங்க வீட்டுக்காரே எங்க அம்மா வீட்டுக்கே கூட்டியாட்டேன். அப்ப என்ன பண்ண முடியாது? என்ன அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு என்ன பண்ணிடுறாங்க சில பேரு? ஏன்னா கீழ்ப்படிந்து நடக்கணுமே. மனைவி சொல்றத கேட்கறவங்க தான் யாரு? மனைவிக்கு முதலாவது நீங்க கீழ்ப்படிந்து நடக்கிறது கேட்டா மனைவி தான் கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. அப்படிதானே? எத்தனை பேர் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிக்கிறா, கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிக்கிறா? யார் முதல்ல வேலை செய்யணும்? முதல்ல சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், செய்ய வேண்டிய காரியம் செய்யணும். கணவன் அப்புறம் என்ன பண்ணலாம்? சத்தியம் சொல்லுது. என்ன சொல்லுது? எந்த இடத்துல சொல்லிருக்கு? முதல்ல மனைவி தான் கணவனுக்கு செய்யணும். எங்க இருக்குமா? சொல்லுமா, வசனம் சொல்லுமா, வாசிங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கணும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவி செய்யணும். முதல்ல புருஷன் தான் பொண்டாட்டிக்கு செய்யணும். எல்லாம் கை தட்டுங்க பாப்பா. பாப்பா தட்டுங்க. கை தட்டுங்க. இன்னையில இருந்து மனைவி நீங்க இருக்கணும். நீ தான் காபி போட்டு எடுக்கணும். ஹல்லேலூயா. மனைவி உட்கார்ந்துட்டு இருக்கணும். நீ தான் தோசை சுடணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் முதல்ல மனைவிக்கு செய்ய வேண்டிய கணவன் தான் செய்யணும் முதல்ல. அப்பதான் மனைவி செய்யணும் பைபிள் சொல்லுது. நம்ம அது உள்டாவா இருக்கலாம். ஹல்லேலூயா. நீ இந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கிட்டு போய் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா தோசை சுடுங்க. ஹல்லேலூயா. போயா எல்லா வேலையும் செய்ய சர்ச்சில் சொல்லி அனுப்பிச்சாமியா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல மனதுக்கு கீழ்ப்படியணும்? யாரு அப்படியா இருக்குது? மனைவி தான் கணவனுக்கு. இப்பதான் கணவன் கீழ்ப்படி கிடக்குறான், கீழே கிடக்குறான். ஹல்லேலூயா. ஏன் கிடக்குறான்? கேட்டா என்ன சொல்றாங்க? இப்போ அன்பு அப்படிதாங்க. சரி, அம்மா அன்புக்கும் மனைவி அன்புக்கும் வித்தியாசம் தெரியுமா? இருக்குன்னா என்ன பேர் தெரியும்? அம்மா அன்புக்கும் மனைவி அன்புக்கும் என்ன வித்தியாசம் தெரியும்? சொல்லுங்க. இப்போ கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி பையன் நினைச்சுக்கிறேன். கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி பையன் இருக்கான், ஒரு 25 வயசு பையன். அப்போ ஒரு அம்மா வந்து காலையில அவனுக்கு வேலைக்கு போறது முன்னாடி தோசை சுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இவன் சுட்டு கொடுத்துட்டே இருக்கான், சாப்பிட்டுட்டே இருக்கான். எண்ணி பார்த்தா 15 தோசை இருக்கு. ஒரு பையன் 15 தோசை சுட்டு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கான். இப்ப அந்த அம்மா அவன் பார்த்து கேட்கறாங்க, எப்பா இன்னும் வேணுமா அப்படின்னு. யாரு அம்மா எப்படி கேட்கறாங்க? எத்தனை தோசை சாப்பிட்டான்? 15 தோசை சாப்பிட்டோம்னா இன்னும் வேணுமான்னு கேட்கறாங்க. அதான் யாரு? ஆமா. இப்ப அவனுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு தோசை சொல்றா, மனைவி தோசை சொல்றா. 2 தோசை சாப்பிட்ட பிறகு இவன் கேட்கறா, ஏங்க போதுமா? எப்படி கேட்கறா? எப்படி கேட்கறா? போதுமான்னு கேட்கறா. ஆனா அம்மா சுட்ட தோசை 15 சாப்பிட்டவன் அதே 50 கிலோ அப்படியே தான் இருக்கும். ஆனா மனைவி தோசை 2 தோசை சாப்பிட்டவன் 80 கிலோ ஆயிடும். காரணம் ஏன்? அப்படி இல்லைங்க. அம்மா அரிசி போட்டு உளுந்து போட்டு தப்பிள்ளைக்கு வேணுட்டு அழகா மாவு கண்ணை போட்டு ரூபி அழகா சுட்டு சுட்டு
அதை எடுத்து குளிச்சு போய் நிக்குது. அதை எடுத்து சுட்டு கொடுத்தவங்க ஆனா உசார சொல்லி நான் மாவை வாங்கியாந்துக்கிறேன், நீ 2 மேல சாப்பிடாத போதுமா? கேக்குது உசார ஆயிக்கோ 2 மேல சாப்பிடாதன்னு சொல்ல வருது. அப்பெல்லாம் எப்படி பண்றான்? எத்தனை பேர் போதுமான்னு கேட்க போறீங்க? எத்தனை பேர் வேணுமான்னு கேட்க போறீங்க? அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே வருகிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த முதலாவது எப்படி அடைக்கப்பட்ட சூழ்நிலை என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக்கப்பட்டு விடுதலையாக்கப்படுகிறார்கள். மோசே நடத்தி கொண்டு வருகிறார். அவர் முதலாவது ராமசேஸ் இருக்கிற இடத்திலிருந்து புறப்படுகிறார்கள். அந்த ராமசேஸ்ல இருந்த புறப்பட்டு வந்து இரவு தங்குகிறார்கள். அந்த இடத்துக்கு சுக்கோத் என்று பெயர். சுக்கோத் என்று சொன்னால் தற்காலிக கூடாரம் என்று அர்த்தம். அந்த சுக்கோத்திலிருந்து திரும்ப புறப்படுகிறார்கள். அவர்கள் வந்து ஏத்தோம் என்கிற இடத்திலே பாளையம் இறங்குகிறார்கள். ஏத்தோம் என்று சொன்னால் 4 பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. அல்லேலூயா. ஆகவே மோசே முன்பாக நடந்து போகிறார். பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். வந்து நிற்கிறான். எதிரில் செங்கடல் காணப்படுகிறது. இந்த பக்கம் சீனாய் மலை, இந்த பக்கம் சீனாய் மலை. பின்னாடி பார்த்தா எகிப்து சேனை வருகிறது. 4 பக்கமும் அடைந்து நின்று போயிட்டோம். இந்த ஜனங்கள் பார்த்து சொல்றாங்க, மோசே 430 வருஷம் கொமட்டி காயாவது சாப்பிட்டு உயிரோடு இருக்கிற பையா, எங்களை கொண்டு வந்த வனாந்தரத்தில் சாகடிக்கவா கொண்டு வந்து 4 பக்கமும் அடைக்கப்பட்டாச்சு. என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை காண போகிறோம்? நான் சாக போகிறோம் என்று முறுமுறுத்து நம்ம வாழ்க்கையில கூட அப்படித்தான் சில வேலைகளை ஆண்டவருடைய அற்புதங்களை அடையாளங்களை எல்லா சோதனை நம்மை விடுவித்ததை கர்த்தரை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். சில வேலைகளை தேவனை பார்த்து ஆண்டவரே எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த போராட்டம்? உமையானை நம்பியிருக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், உபவாசிக்கிறேன், சபைக்கு வருகிறேன், என் வாழ்க்கையில ஏன் இது காணப்படவே? ஜனங்கள் விரும்புகிறார்கள். மோசே சொன்னார், ஆண்டவர் நோக்கி பார்த்த, ஆண்டவரே என் தாயின் கருவினை நான் உருவாவதற்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் இருந்தது. ஆண்டவரே நான் பிறக்கும் போதே அந்த தேசத்திலே ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது, ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் சாக வேண்டும் என்று. அந்த நேரத்திலே அந்த மோசே பிறக்கிறான். முதலாவது வீட்டிலே கர்த்தர் பாதுகாக்கிறார். வீட்டில் பாதுகாப்பது மாத்திரமல்ல, அவனை கொண்டு போய் தன் தாயை அந்த நாடலிலே வைத்து அந்த ஆற்றிலே விடுகிறார்கள். அந்த ஆற்றிலே ஆழியில் அடித்து போகப்படுகிறவன் அதே தேசத்தில் ராணியிடத்திலே காப்பாற்றப்படுகிறார். அவனை கர்த்தர் ஆற்றிலே காப்பாற்றினார். அது மாத்திரமல்ல, அவனை வனாந்தரத்திலே காப்பாற்றினார். அவன் கண்மலையின் மேலே அவனை காப்பாற்றினார். அநேக துன்பத்தின் மத்தியிலே காப்பாற்றினார். காப்பாற்றி கர்த்தர் அவனை உருவாக்கி கொண்டு வந்து ஒரு தேசத்தின் பகுதியிலே நிற்க வைக்கிறார். அந்த நேரத்திலே ஆண்டவரே நான் இந்த தேசத்துக்கு போகிறேன், இவரை விடுதலையாக்க வேண்டும், நீ யார் ஆண்டவரே என்று கேட்கிறார். அக்கினி ஸ்தம்பம் எரிகிறது. அந்த மத்தியிலே ஆண்டவர் உலாவுகிறார். நீ யார் ஆண்டவரே என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், நான் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன். உன்னை நடந்தவர் நான் அல்லவா? நீ கடந்து போ என்று சொன்னீங்களே. இந்த ஜனங்கள் இன்றைக்கு என்னை முறுமுறுக்கிறார். ஆண்டவர் சரியாய் அவருடைய அற்புதத்தை எகிப்திலே 10 அற்புதத்தை கண்டார். அவர்களுக்கு இருள் இருந்தது, இவருக்கு வெளிச்சம் இருந்தது. அல்லேலூயா. அவர்களுக்கு இருள், இவருக்கு வெளிச்சம். அவருடைய வீட்டிலே கவங்களை உலாவினது, இவர் வீட்டிலே கரியும் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட அற்புதத்தை கண்ட இந்த ஜனங்கள் கர்த்தரை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், மோசே உன் கையில என்ன இருக்கிறது? உன் கையில் இருக்கிற கோலை தூக்கி அந்த கடலிலே போடு. கடல் போட்டவன் என்ன ஆச்சு? வாழ்க்கையை முன்பாக தடையாக என்னெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த பட்டயத்தினாலே அவை 2ஆக பிளக்க வைத்து அவை ஒன்றுமில்லாத மாற்றுகிற தேவன் ஒரே உன் கையில் இருக்கிற பட்டயத்தை நீ முன்பாக வைக்கும் பொழுது எல்லா எதிரிகளும் அவர்கள் முறியடிக்கப்படுகிறார். பாருங்க, அந்த மோசே வந்து அந்த இடத்துல நிற்கிறான். நிற்கும் பொழுது வேதம் சொல்றது, யாத்ரா 13ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்க சொல்றாரு, போகவிட்ட பின்பு மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை
போக பண்ணினான். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஜனங்களை பெலிஸ்தரின் வழியாக கடந்து போவது சமீபம். 40 நாள்ல எங்க போயிடலாம்? கானானுக்குள் போய்விடலாம். ஆண்டவர் அந்த ஜனங்களை அவ்வழியாக நடத்தாமல் அவருடைய சிவந்தர சமுத்திரத்தை சுற்றி போக பண்ணினார். நல்ல கவனிக்கணும். தேவன் நினைத்திருந்தால் ஜனங்களை 40 நாளிலே அவர் கானான் தேசத்துக்குள் போயிட்டார். ஆனா அப்படியாக அவர் நடத்தாம 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை கொடுத்தார். ஏன் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு மனிதனுக்கு இயேசு யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும், நீ யாருன்னு அவர் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கால சூழ்நிலை தேவைப்படுகிறது. கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆனா கணவனை புரிஞ்சுக்க முடியுமா? அதை மனைவி புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் 1 வருஷத்துல என் கணவரை நல்லா புரிஞ்சுன்னு சொல்றாங்க? ஏன் சொல்ல மாட்டேங்குற? எனக்கு கல்யாணம் 26 வருஷம் ஆகும். 26 வருஷத்துல ஒன்னும் கூட ஒன்னும் புரிஞ்சுக்கணும். இப்படி பார்த்தா அதுக்கு ஒரு அர்த்தம், கண்ணாடி அசத்தா அதுக்கு ஒரு அர்த்தம். 26 வருஷம் ஐயா புரிஞ்சுக்க முடியலையே ஆண்டவரே. இந்த ஜனங்கள் 430 வருஷம் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார், வனாந்தர வாழ்க்கையில இருக்கிறார். இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய அற்புதத்தை அடையாளத்தை காண வேண்டும் என்பதற்காக அவர்களை சுற்றி போக பண்ணினார். சிலுவை இல்லாமல் ஒருவருக்கு சிங்காசனம் கிடையாது. சிலுவை எடுக்கிறனா ஒரு சிங்காசனமே கிடையாது. சிலுவையுடைய பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், சோதனைகள் எல்லாம் நீ சகிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் கிறிஸ்து வாழ்க்கையிலே மாற்றத்தை காண முடியும். எத்தனை பேர் விசுவாசம்? ஆண்டவருடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு பெரிய செங்கடல் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட எதிரில் பார்த்தா திறந்த மேல போய் நிக்க பார்க்கற ஒரு பெரிய எரிகோ கோட்டை. அங்க இருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ல எரிகோ கோட்டை நிக்குது. ஆண்டவரே, இந்த எரிகோ கோட்டை எப்படி தகர்க்க போகிறோம்? யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டார் போகிறேன்னா கர்த்தருக்கே செய்யப்பட்டது மாத்திரமல்ல, அந்த ஜனத்தை பார்த்து சொன்னா, இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியில கர்த்தர் அற்புதத்தை ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தை நீங்கள் பண்ணிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தில் கொடுத்து பாருங்கள். தேவ சமூகத்தில் உங்களை ஊற்றி பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹalleluya. அவங்க உடனே சொன்னாங்க, 7 முறை சுற்றி வந்தாங்க. எரிகோ கோட்டை உயர்ந்து அந்த பக்கத்து கில்கால் கொண்டே போனாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் கில்கால். கில்கால் என்று சொன்னால் நிந்தை புரட்டப்பட்ட இடம். ஹalleluya. அப்படி எல்லா நிந்தைகளும் புரட்டப்பட்ட இடம். பாருங்க, கானானுக்குள் போய் அந்த கதிர்களை கொய்தார்களா, அப்பொழுது மன்னா நின்று போனது. ஹalleluya. நீ எப்போ மாம்சத்துக்குரிய ஜீவிதத்தில் போறியோ அற்புதத்தை அடையாளத்தை காண முடியும். நீ எப்ப தேவனுடைய மகிமைக்குள்ள வரையோ, எப்ப ஆவியானவர் உன்னை நடத்துறாரோ, உன் மாம்சம் வச்சு மாற்றப்படுகிறதோ, அப்பதான் நீ ஆண்டவரை அறிய முடியும். தேவனுடைய கண்களே காணும். இந்த வருஷத்துல நான் இன்றைக்கு 12வது நாட்களுக்கு வந்திருக்கிறேன். மீதியான நாட்களை நீங்க தான் இந்த உலக மனிதனை என்னை கைவிட்டு விடுவான். இது இருக்கிற எதிராக இருக்கிற தடைகள் எல்லாம் நீக்குவதற்கு நீ ஒருவர் தான் நீக்க முடியும். இந்த சுய இச்சையினால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே, என்னோடு நீங்கள் வாசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-20 சொன்னாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இன்றைக்கே உங்க வாழ்க்கையில தோன்றணும். ஹalleluya. புதிய காரியத்தை செய்ய போற வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத கதை செய்வார்னு ஹalleluya. இதே 4ஆம் அதிகாரம் 29 வாசிக்க சொல்றாரு, சோர்ந்து போறவனுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து. ஹalleluya. எந்த வகையில சோர்ந்து போயிருக்கீங்களோ, உங்களுடைய பலவீனத்தினால, கடனினால, ஆசீர்வாதம் இல்லாதனால, உங்களுடைய நோயினாலே, இல்லாமையினாலே, இழப்பினாலே, எந்த காரியத்திலே நீ சோர்ந்து போயிருக்கிறியோ அதிலிருந்து உன்னை பலனாய் கர்த்தர் மீட்டெடுக்கிறார். இந்த உலகத்துல எல்லாமே இழப்புகள், எல்லாமே போராட்டங்கள், தடைகள் இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. இந்த வருஷத்துல ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். வாழ்க்கையில எதெல்லாம் தடையாய் கொண்டே இருக்குதோ அதெல்லாம் நீங்க உடைக்க போறீங்க. எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முறியடித்தீரோ அதே போல நீங்க நடத்த போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுது 63
வருஷத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடையவைகள் எல்லாம் இந்த வருஷத்துல மீட்கும் வருஷம். எதை இழந்து போய் அதை மீட்க போறோம். எது இல்லாமல் இருக்குது அதை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். இந்த வருஷம் என்ன வருஷம்? மீட்க வருஷம். அல்லேலூயா. அதுக்கு அடமானம் வச்சிருக்க பொருளை மீட்க வருஷம் இல்லை, அதே மீட்பு. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாய் நோக்கி போகிறோம். எத்தனை பேர் உண்மையாது ஜெபம் பண்றதை குறித்து ஜெபம்? யாபேசு போல யாரும் ஜெபம் பண்றீங்க? 1 புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்க சொல்றாரு. யாபேசு ஜெபம் பண்றது என்ன? எப்படி ஜெபம் பண்றாங்க? தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உன்னுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணா அவன் கேட்டது அப்படியே. எத்தனை பேர் ஜெபம் இப்படி இருக்கு? எத்தனை பேர் ஜெபம் இப்படி இருக்கா? இந்த வருஷத்துல நீ ஜெபம் பண்ண போறது எப்படி தெரியுமா? ஆண்டவரே, இந்த வருஷத்துல இருந்து இன்னைக்கு நைட்ல இருந்து நான் குடும்ப ஜெபம் பண்ணுவேன். வீட்டுல நான் ஜெபம் பண்ணுவேன். குடும்ப ஜெபம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆவிக்குரிய ஜீவிதத்துல போக முடியாது. சொல்லுங்க, நான் இந்த வருஷத்துல இன்னைக்கு நைட்ல இருந்து என் குடும்பத்துல நானே, என் கணவர், என் பிள்ளைகளோடு உட்கார்ந்து ஒரே ஒரு பாட்டு பாடி, ஒரு வரி பாடி, ஒரு வசனத்தை வாசித்து, ஒரு ஜெபத்தை பண்ணி என் குடும்ப ஜெபத்தை வச்சுக்கிறேன். எத்தனை பேர் செய்வீங்க? கணவன் கூட சண்டை போட்டுருந்தாலும் சரி, மனைவி கூட சண்டை போட்டுருந்தாலும் சரி, நீ உட்காந்து ஜெபம் பண்ண அது வந்து உட்காந்துக்கலாம். அப்படி அழகா கை கொடுத்து சாரியும் சொல்லிட்டு போயிடணும். அப்புறம் சாலா. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த யாபேஸ் ஜெபிக்கிறா? என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லைகளை பெரிதாக்க. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரே, நான் காக்கிறவங்கள வீடு வாங்கி கட்டியிருக்கிறேன், இந்த வருஷத்தை ஆகிறவங்க தாங்க. அதான் என்ன? நான் இந்த வருஷத்துல இருந்து நான் 10 நிமிடம் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் இனி 1/2 மணி நேரம் ஜெபிப்பேன். என் ஜெப எல்லைகளை கொஞ்சம் கூட்டி கொடுங்க. என் அபிஷேகத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்க. என்னுடைய ஆவியை கொஞ்சம் கூட்டி கொடுங்க. என்னுடைய ஊழியத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்க. என்னுடைய விசுவாசிகளை கொஞ்சம் கூட்டி கொடுங்க. இன்னும் என் ஊழியத்தை பெருக்குங்க. என்னை அபிஷேகத்தில் நிரப்புங்க. என்னுடைய எல்லா எல்லைகளையும் விரிவாக்கி நான் உமக்குள்ளே பரிசுத்தமாக இருக்கும் பொழுது இயேசு எப்போது வருவாரோ அவர் வருகைக்காக நான் காத்து கொண்டிருந்து, ஒரு மணவாளன் எப்பொழுது வருவார் என்று ஒரு மணவாட்டி ஆயத்தம் கொண்டிருப்பாரோ அதை போல நான் காத்து கொண்டிருந்து, இயேசுவே நீர் இப்பொழுது வருவீரானாலும் உம்மோடு பறந்து வருவார். இயேசு எப்போ வருவார் என்று காத்து கொண்டிருக்க விழுத்து கொண்டிருப்பார். எனக்கு கல்யாணமே ஆகலையே, இப்பதான் கல்யாணத்துக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு இப்போ வந்தால் ரெடி பேர் எத்தனை பேர்? எப்ப சர்ச்சை முடிய கறி வாங்கி போனான்னு தெரியாது. வாங்கி வச்சுட்டு வந்தாங்க. இயேசு வருவான்னு ரெடியாக எத்தனை பேர்? ஏன்னு சொல்லுறது நீங்க 62ஆம் சங்கீதம் போய் ஏசாயா 62:10 வாசிக்க சொல்றாரு. 62:10 வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியாய் செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். அல்லேலூயா. நீங்க பாருங்க, 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாங்க. சிக்லாக்லே அமலேக்கியர் வந்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீது கேட்கிறான் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன் ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் நான் பின்தொடரலாமா அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ எல்லாவற்றையும் நீ திருப்பி கொண்டு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள போற. எதை இழந்தறியோ அதை எல்லாத்தையும் திருப்பி போற. அல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் என்ன கட்டளையிட்டாரோ அந்த ஆசீர்வாதத்தை உன் தலையில வந்து தள்ளும். அல்லேலூயா. எப்ப வரும் அப்படின்னா, நீ எப்ப ஆலயத்துக்குள்ள வரைய அப்பதான் வரும். ஆலயத்துல வந்து உன்னுடைய எல்லாவற்றையும் முழங்கால் படியிட்டு கைகளை விரித்து
தேவ சமூகத்துல அழுது நீ புலம்பும் போது கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் மாற்றி. எத்தனை பேர் இன்னைக்கு சபை 9 மணி 8 மணிக்கு வந்து இங்க உட்கார்ந்து அழுது ஜெபித்து, ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் கொண்டு வாருங்க, என் ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த வருஷத்தை நீ நன்மையினாலே முடி சொல்லணும், ஆண்டவரே எல்லா பாவங்களுக்கும் அவர்கள் விழுந்து போகாதபடி நீ பாதுகாக்கப்பட்ட. எத்தனை பேர் அழுகிறவங்க இங்க பண்ணி போட்டு ஜபத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஜெபம். சபையில எத்தனை மணிக்கு ஆராதனையோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஜெபம். யாரும் அந்த ஜெபம் பண்ணது இல்லையா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரோம். அது இதோ வரானே வந்தா போதும். ஹalleluya. விழுந்து கடந்தாலும் இங்கேயே கரையே, நாளைக்குள்ளேயே கடப்பேன். ஹalleluya. இன்னைக்கு 2வது வாரம். 2வது வாரத்துல நிரம்பி வழிபடும் சபை. ஏன் வராத காரணம்? பயம் இல்லை. அடுத்த வாரம் ஐயா வந்தவன்னா இந்த வசனம் தான் சொல்றோம். ஆதாமே போன வாரம் எங்கே இருந்தான்? அவர் சொல்லணும், நான் நிர்வாணமா கடந்து வரேன். ஹalleluya. எங்கே விழுந்து போனாய் ஆதாமே? 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட சபை விட்டு போயிடுறான். அது உலகத்துல எப்படிப்பட்ட சிஎம் அப்பாயின்மெண்ட்யா ஒரு 9 மணிக்கு அப்படின்னு என்ன பண்ணணும்? நீ ஆராய்கிறாங்க, எனக்கு அந்த சிஎம் அல்ல, என்னை உருவாக்கிற சிஎம் பார்க்க போறேன். இந்த வைராக்கியம் ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறாங்க. இந்த வைராக்கியம் இருக்கிறவன் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya. பாருங்க, இல்லாத அடைக்கப்பட்ட சூழ்நிலையில 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். எப்பிராயீம் மலைதேசத்தில் இருக்கிற சோபீம் என்னப்பட்ட ராமதாயீம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்பிராயீமினாகிய சோப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெரினாள். பெரினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஹalleluya. எத்தனை பேருக்கு இந்த அன்னாளை தெரியும்? எத்தனை பேருக்கு அன்னாளை தெரியும்? இந்த அன்னாளை தெரியுமா? நம்ம சர்ச்சில் அன்னாள் இருக்காங்க. யாரா சர்ச்சில் இருக்க அன்னாள் இல்லை, பைபிள் அன்னாள். இங்க பாருங்க, இந்த அண்ணா தன்னுடைய தங்கச்சிக்கு 10 குழந்தை. இந்த அண்ணாவுக்கு குழந்தை கிடையாது. ஆனா அந்த எல்கானா தன்னுடைய மனைவி மீது அன்பு வச்சிருந்தான். அடிக்கடி சீலோவுல போய் அவன் பண்டிகை கொண்டாடிட்டு ஆலயத்துல போய் தூபம் காட்டிட்டு வந்துடுவான். அங்க ஏழி அங்க இருந்து கொண்டிருப்பான். இந்த எல்கானா என்பவன் யார்? இவன் ஒரு லேவி கோத்திரம் தான். இந்த லேவி கோத்திரம் தான் யார் என்று சொன்னால் இவன் கோராகுடைய வம்சம். இந்த கோராகுடைய வம்சம் யார் என்று சொன்னால் மோசேயுடைய சித்தப்பா பெரியப்பா பசங்க. இவர்களுக்குள் ஒரு போட்டி வருகிறது. என்ன போட்டினா, ஆரோனை கர்த்தர் அழைத்து ஆசாரி ஊழியத்துக்கு அழைக்கிறார். இவர்கள் அதிலே பங்கு கேட்கிறார்கள். அது கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். யுத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இவருக்கு எதிராக வந்து ஒரு பெரிய சமபூமியை 2ஆக பிளந்து அந்த கோராகின் வம்சத்தை அதுக்குள்ளே போட்டு புதைத்து விடுகிறார். உயிரோடு மரித்து போகிறார்கள். அப்பொழுது அவருடைய பிள்ளைகள் சந்ததியாக வருகிறார்கள். அவர்களுடைய இஸ்ரவேலர்கள் பரதேசியாக துரத்தி விடுகிறார்கள். பரதேசியாக வந்தவனிலே 16ஆம் தலைமுறையாகிய இந்த எல்கானா அங்கே அந்த மலைதேசத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, ஒரு மனுஷனை ரட்சிக்கப்பட்டு அவன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக தூபம் காட்ட வேண்டும், ஆண்டவருக்கு எதையோ செய்ய வேண்டும் என்று உருவாக்கின இந்த லேவி கோத்திரம் அழிந்து போய்விட்டதை கர்த்தர் மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எல்கானா என்ற சந்ததியிலே அண்ணாவுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்து எப்ப அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அடைப்பின் சூழ்நிலையில் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபித்து அழுந்து புலப்படுவது கர்த்தர் அடைக்கப்பட்டதை உடைத்தெடுக்கிறார். இந்த அண்ணா ஆலயத்துக்குள்ளே போய் ஜெபம் பண்றாங்க. எப்படி ஜெபம் பண்றாங்க பாருங்க. 1:10 வாசிங்க. எப்படி ஜெபம் பண்ணலாம்? மனம் கசந்து. எத்தனை பேர் மனம் கசந்து ஜெபம்
இருக்கிறீங்க. அல்லேலூயா. அண்ணா அழுகுறான், மனம் கசந்து. ஆனா சமுத்திர ஜெபம் பண்ணாங்க, மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். சேனைகளின் கர்த்தாவே. அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்றாங்க? சேனைகளின் கர்த்தா. சேனை என்பது ரெண்டு சேனைகள் உண்டு. வானத்தின் சேனை, பூமியின் சேனை. வானத்தில பூமி, சந்திரன், சூரியன் எல்லாம் இருக்கிறது. அவை எல்லாம் என்ன பண்ணாது? பெருக்கத்தை கொடுக்காது. அவன் இருந்தது அப்படிதான் இருக்கும். ஆனால் பூமியின் சேனைகள் மரம், செடி, கொடி, விலங்கு, மனிதன். ஆண்டவரை நல்லா அறிஞ்சுக்கிட்ட அண்ணாது சேனைகளின் கர்த்தாவே. என்னன்னா எனக்கு உண்டு பண்ண போகிறவரே, எனக்கு பெருக்கத்தை கொடுக்க போகிறவரே, என்னை மல்டிபிள் பண்ண போகிறவரே, எனக்கு உருவாக்க போகிறவரே என்று சேனைகளின் கர்த்தாவே. எப்படி ஜெபம் பண்ணாங்க? இப்படி ஞானமா ஜெபம் பண்ணணும். சேனைகளின் கர்த்தாவே. தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்டு உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரங்கள். என்ன அருமையான ஜெபம் பாத்தீங்களா? ஆண்டவரை அறிந்தால் என்னுடைய லேவி கோத்திரத்திலிருந்து உமக்கு வேலை செய்யணும், எனக்கு பின்னாடி ஒரு சந்ததி வந்து உங்களுடைய ஊழியத்தை மேற்கொள்ளணும்னு சபையில வந்து பொருத்தனை பண்றா. எனக்கு பிள்ளை பிறந்ததுன்னா அந்த பிள்ளைய உன் ஆலயத்துக்கே கொடுத்துருவேன். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? ஆண்டவரே, ஏற்ற காலத்துல என் தேசத்திலே மழையை வர்த்திக்க பண்ணீங்கன்னா அந்த குழந்தைய உனக்கே கொடுத்துருவாங்க சொல்லிட்டு இதை போய் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு வேற ஒரு உத்தியோகத்துக்கு அனுப்பிட்டு ஆண்டவரே என்ன அவங்க பொண்ணை சர்ச்சைக்கு வாங்கினா நீங்க போயிட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் கொடுக்கிறா. ஆண்டவர் சமூகத்தில் என்று பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறதுக்கு மனம் இல்லை. எத்தனை பேர் ஆண்டவருக்காக கொஞ்ச நேரமாவது கொடுமையா இல்லையா? அவளை பால் மறக்க செய்து கொண்டு வந்து ஏறி வெளியே இருக்க ஆலயத்தில் உள்ள தூபம் காட்டுகிற இடத்துல போய் போட்டுட்டு போயிட்டாங்க. நான் செய்வோமா? எனக்கு கொடுத்தது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, அதை போய் கொடுத்துக்க சொல்றியா ஆண்டவரே? ஆபிரகாமுக்கு கொடுத்த பிள்ளை மோரியா மலையில போய் ரெண்டு கையும் காலம் கட்டிட்டு தூக்கி விறகு மாற வச்சுட்டு எங்கப்பா ஆடு காணும், பலி கொடுக்கறதுக்கு சொன்னீங்க, எங்க ஆடை காணும், நீ தாண்டா அந்த ஆடு. ரெண்டு கையும் காலம் கட்டிட்டு தூக்கி போய் படுக்க வைக்கணும். அந்த புள்ள அப்படியே படுத்து நீங்க இருக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரி கொண்டு போய் நிக்க வச்சுட்டு படுக்க வச்சு அப்பனை கட்டி அதை கடத்திட்டு போயிட்டு வருவோம்.